நண்பர்களே! இதான் உங்க டோரா வேர்ல்டு. நான் உங்க டோரா பேசுறேன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீக்கெண்ட் வேற செம்ம ஹேப்பியா தான் இருப்பீங்க. ஸோ ஸ்கூல், காலேஜ்லாம் கண்டிப்பா லீவா தான் இருக்கும். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் ஷூ போட்டு தான் நடப்பேன் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஷூ போட்டு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஷூ போடுறதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஷூவை நான் போட ஆரம்பிச்சேன்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய பாஸ்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். ஓகே. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நடக்காமல் தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து ஷூ போடனா சுத்தமாக பிடிக்காது. அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு வந்து அந்த சின்ன குழந்தையில வந்து அந்த ஷூ வந்து ரொம்ப வெயிட்டாக தானே இருக்கும். இப்போ வந்து அது எனக்கு அசால்ட்டாக தெரியுது. பட் அப்போ எனக்கு சுத்தமாக முடியாது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட எங்கள் மம்மி தூக்கிட்டு தான் போவாங்க. ஆட்டோவில் தான் அப்போவும் போவேன். ஆனால் அந்த ஷூ போட்டதே கிடையாது. என் வாழ்க்கையிலே நான் ஷூ போட்டது கிடையாது. அப்போ வந்து நான் 6th to 8 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே கலா மிஸ்ஸுன்னு ஒரு மேம் வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து எனக்கு சப்ஜெக்ட் மேமாக தான் வருவாங்க. ஸோ அவங்க தான் கிளாஸ் மேமும் கூட. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மிஸ் யாருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அவங்க பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். சரி அப்படின்னு நான் அப்படியே அந்த ஸ்கூல்லே ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். 6th பார்த்தா கொஞ்சம் வளர்ந்துருப்போம்ல. அப்போ வந்து தூக்கிட்டு போனால் நல்லாவே இருக்காது. அதனால் அந்த மேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணு ஷூ போட்டு வந்தால் மட்டும்தான் நான் கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுவேன். நீங்கள் தூக்கிட்டுலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து வீட்டிலேருந்து ஷூ போட எனக்கு சுத்தமாக வராது. ப்ளஸ் எனக்கு அதை போட்டு நடக்க கூட எனக்கு ட்ரைனிங் கிடையாது. ஸோ என்னடா பண்ணுறது? மம்மியும் சொல்லுவாங்க ஷூ போட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அப்போ ரொம்ப குழந்தையா இருக்கனால அந்த ஷூவை எனக்கு போடவே சுத்தமாக பிடிக்காது. ஸோ கலா மிஸ் சொல்கிற ஒரே ரீசனுக்காக அந்த ஷூவை வந்து நான் போடுவேன். ஆனால் எப்படி போடுவேன்னா, அங்கே கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியிலே போட்டுட்டு கஷ்டப்பட்டு நடந்து உள்ளே போவேன். வெளியில் வரும்போது அந்த ஷூ அவுத்து வச்சுட்டு தான் வெளியிலே வருவேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நடக்கிறதுக்கு எனக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. லன்ச் டைமுக்கு அப்புறம் வந்து நான் அங்கே வந்து நடக்க ட்ரைனிங் பண்ணுவாங்க. வெளியிலே நிற்க சொல்லுவாங்க. அது ஷூ போட்டுகிட்டே நில்லு, அப்போ தான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு சுத்தமாக கடுப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் புரியவும் புரியாது. இருந்தாலும் அவங்க கிளாஸ்க்குள்ளே விட மாட்றாங்கன்னு ஒரே ரீசனுக்காக அந்த ஷூ போட்டு அந்த வெளியிலே நிறையா இடம் இருக்கும். அங்கேயே தான் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து மதியானத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு ஷூ அவுத்துட்டு தான் வருவேன். அப்போ கூட ஷூ போட்டுட்டுலாம் வரமாட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஷூ போட்டுட்டு அப்புறம் பழக ஆரம்பிச்சிச்சு. சரி அவங்க உள்ளே விடனா இருக்காங்க. பட் நாமளும் ஷூ போட்டால் தானே பழகும் அப்படின்னு ஒரு 7th 8thலலாம் ஷூ போட்டே தான் போக ஆரம்பித்தேன். பட் என்ன அப்படின்னா, லாக் போடுற மாதிரி தான் எனக்கு வரும். லாக் போட்டால் தான் ஆட்டோவில் ஏற முடியும், இறங்க முடியும். ஸோ அந்த லாக் போட எனக்கு தெரியாது, அவுக்கவும் எங்களுக்கு வராது. மம்மியும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அது என்னால் லாக் போட முடியாது, மடக்கவும் முடியாது. அப்படியே நீட்டிக்கிட்டே தான் ஆட்டோவில் நாங்கள் போயிட்டே இருப்பேன். இப்போது அவங்க வந்து ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுனால மட்டும்தான் இப்போ நான் ஷூ போட்டு நல்லா ஸ்டெடியாக நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது நல்லாவே. ஸோ இப்போது நான் ஷூ போட்டு நடக்கிறதுக்கு காரணமே கலா மிஸ் மட்டும்தான். ஸோ அவங்க அன்றைக்கி சொல்லலை அப்படின்னா நான் கண்டிப்பாக இப்போ வரைக்குமே ஷூ போட்டிருக்க மாட்டேன். ஸோ அவங்க மட்டும்தான் நான் ஷூ போட்டது நடக்கிறதுக்கு காரணமே கலா மிஸ் மட்டும்தான். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்களும் தன்னம்பிக்கையாக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணவே மாட்றீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடுங்க. அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ. பாய்.